வெல்கம் டு லைவ்லி பர்ல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மஞ்சூரியன் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு ஆலு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டாக கட் பண்ணும்போது சிப்ஸ்க்கு பண்ணுற மாதிரி மெலிசாக பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், எப்படி லாங்காக நீட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பு, சோயா சாஸ் கொஞ்சம். இந்த உருளைக்கிழங்கு நான் முதல்ல காட்டினேன் இல்லைங்களா, இந்த சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 or 2 டீஸ்பூன்ஸ் கடலை மாவு, நான் 1 ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பி வேணும்னா 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். இதில் உப்பு கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா திருப்பி மேலேருந்து போடணும். கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். இது தண்ணி போட்டு நம்ம தோசை மாவு மாதிரி இந்த பேஸ்ட் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் இந்த மாவில் போட்டு நல்லா கலந்து ஒன்றா எண்ணெயில் போடுங்க. அந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் சிம்மில் வச்சு ஒன்றா போடுங்க. எல்லாம் சேர்ந்து போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். தனித்தனியாக போடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எல்லாமே ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்றைக்கி நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி நம்மெல்லாம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் செய்கிறதுக்கு நிறைய மரங்களை கட் பண்ணி தான் செய்கிறாங்க. அது நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். இதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சால்ட் மேலேருந்து போட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு இப்படி மூடி வச்சு இது நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா சிப்ஸ்கெல்லாம் நல்லா ஈவனாக அந்த காரம் உப்பும் பிடிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதை நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செய்ய மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.